Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. யோ எத்தனை தடவை சொல்றது சாப்பிடும்போது திட்டாதானே. டேய் வீட்ல குரல் வசதி பேசாதடா. ஒரு போன் கேட்டா காசு இல்ல, காலேஜ் பீஸ் கட்டணும்னு கேட்டா காசு இல்ல, எதை கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல. என் வயசு பசங்க எல்லாம் வந்து பாரியா கலர் கலரா ட்ரெஸ் போட்டு எப்படி திரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமாயா? பைக்கு போனு எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் இந்த வீட்டுல பிறந்ததுக்கு. நீ எல்லாம் எதுக்கே வேலைக்கு போற? டேய் நான் சம்பாத்தியம் பண்றது எனக்கு இதனால வந்து கொட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு வெறும் ஒரு 500 ரூபாய் கேட்டேன். ஒரு 500 ரூபாய் தர வக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் காலேஜ் பீஸ் கேட்ட பாருங்க. சரிப்பா நான் ரெடி பண்றேன்பா. காலேஜுக்கு போறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? எதுக்கு தான் இந்த வீட்டுல பிறந்தனோன்னு இருக்கு. சரிப்பா நான் ரெடி பண்றேன்ப்பா. முதல்ல சாப்பிட்டுட்டு போப்பா. சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். வீட்டுல இருக்கவே பிடிக்கல. தம்பி தம்பி என்னங்க ஒரே சண்டையா இருக்கு. இந்த அப்பனுக்கும் மனுக்கும் ஒரு வேலையே இல்ல. என்னத்த சொல்ல, டெய்லி இதே ஒரு பொழப்பா போச்சு. போடு. ஏய் என்னப்பா தடுமாறுற? ஒண்ணு இல்லைண்ணே, எப்ப போல என் பையனுக்கு எனக்கு சண்டைன்னு அதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குண்ணே. உங்களுக்கு எப்பவும் இதே வேலையா போச்சு. என்னைக்குதான் உன்னை புரிஞ்சு கொள்ள போறான்னு தெரியல. போடு. இப்போ உள்ள பசங்கள்லாம் இப்படித்தான். எங்க நம்மளை வச்சு காப்பாற்ற போறாங்க? என்ன எத்தனை தடவை சொல்றேன் உங்கள்கிட்ட என் பையனை பத்தி பேசாதீங்கண்ணே. உன் பையனை விட்டு பேசினா பொத்துட்டு வந்துருமே. போடா நீயும் உன் பையனும். இதுக்கு போடு, டைம் ஆச்சுப்பா, சீக்கிரம் போடு. முதல்ல எங்க அப்பங்கிற நாயை கொல்லணும். ஏன்னா இம்சை பண்ணிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்றான், பிளட்டி பக்கர். இந்த அப்பனுங்களே இப்படிதான். நம்ம எது பண்ணாலும் அதுல ஒரு நோட்டை இதுல ஒரு நோட்டை சொல்லிட்டே இருக்கணுங்க. எங்க அப்பா மட்டும் பேருக்கு தான் அப்பா, ஒரு பிரோஜனம் கிடையாது. எப்ப பாரு சண்டை 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 தான். இப்ப கூட இன்னைக்கு காலையில கூட சண்டை. எதுக்கு எடுத்தாலும் நச்சு நச்சுன்ட்டு. ஒரு 10 ரூபா தந்துட்டு ஒரு 4 வார்த்தை நல்லபடியா பேசட்டுமே, எதுவும் கிடையாது. இந்த பாரு டைம் ஆச்சு, சோறு கொண்டு போகணும். அதுக்கு மட்டும் தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. போலன்னா அதுக்கும் திட்டுவான். போய் தொலைறேன். போலப்பே தான் மச்சான். போயிட்டு வாடா. பாய் மச்சான். ஏய் என்னப்பா உங்க அப்பா ஒரு மாதிரி இருக்காரு, மூஞ்சி சரியில்லை, என்ன விஷயம்? அவர் என்னைக்குதான் நல்லா இருந்தாரு? எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. எப்ப பார்த்தாலும் இதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளாவது லீவ் போட்டு என்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லதா பேசட்டுமே, ஒன்னும் கிடையாது. அவரு நினைச்சா வருஷத்துல 365 நாள் உங்கள்கிட்ட இருப்பாரு. ஆனா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ? ஒன்னும் கஷ்டம் தெரியாம வளர்க்குன்னு சொல்லிதான் அவரு இப்ப மாடா உழைக்கிறாரு. ஒரு நாள் லீவ் போட்டா ஒரு நாள் சம்பளம் 500 ரூபாய் போச்சு. அதை வச்சு உனக்கு ஏதாவது பண்ணலாம்ல? அதனாலதானே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. எங்கடா புரிஞ்சுக்கிறீங்க? போ வேலையை பாரு போ. ஜம்மு இங்க வால. ஆராய்ச்சி அண்ணாச்சி இல்ல இந்த உன்னோட கூலி 500 ரூபா. ஆமா டெய்லி 500 ரூபா வாங்குறீல்ல, இது என்னல ட்ரெஸ்? வேலைக்கு வர்ற இடத்துல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும் தெரியாது? நான் தச்சு போடுறேன் அண்ணாச்சி. பையன் காலேஜுக்கு போறான், அவனுக்கு தான் ஒரு 2 சட்டை எடுக்கணும் அண்ணாச்சி. நான் எங்க போக போறேன் அண்ணாச்சி? நமக்கு வேலை உண்டு வீடு உண்டு அவ்வளவுதான். என்னத்தையாவது பண்ணித்தல. போ போ போய் வேலையை பாரு. சரி அண்ணாச்சி.
சரி தம்பி கொடுத்துருங்க. நான் தச்சு போடுறேன் அண்ணாச்சி. என் பையன் காலேஜுக்கு போறான், அவனுக்கு தான் ஒரு 2 சட்டை எடுக்கணும் அண்ணாச்சி. நான் எங்க போக போறேன் அண்ணாச்சி? நமக்கு வேலை உண்டு வீடு உண்டு, அவ்வளவுதான். நம்ம தான் நம்ம அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ. அவர் நமக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்காண்டி நம்ம எதுவுமே பண்ணது இல்லையே. அண்ணா ஒரு பிரியாணி, நல்ல லெக் பீஸ் நிறைய வைங்க, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். யோ யோ, உனக்காண்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரியா. காலைல ஏதோ தெரியாம பேசிட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காத என்ன. நீ எனக்காண்டி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ற, நான் தான் எதுவுமே உனக்காண்டி பண்ணதில்லை. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். சாப்பிடலாம் வா, உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வா. நீங்க எனக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்காண்டி நான் ஒண்ணுமே பண்ணதில்லை. சாப்பிட வா. சாப்பிடியா? அது மட்டும் இல்ல, உனக்காண்டி இங்க பாரு, உனக்காண்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ கிழிஞ்ச சட்டை போட்டுலாம் வேலைக்கு போக வேண்டாம். இங்க வா, இந்த பாரு சட்டை பிடிச்சிருக்கான்னு பாரு. இங்க பாரு. அப்பா 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 எந்திரிப்பா. அப்பா எந்திரிப்பா. அப்பா பேசுப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. ஏன்பா பேச மாட்டிக்க? அப்பா பேசுப்பா. அப்பா 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 பயமா இருக்குப்பா, பேசுப்பா. அப்பா அப்பா ஏதாவது பேசுப்பா. அப்பா அப்பா பேசுப்பா. அப்பா அப்பா பேசுப்பா. அப்பா எந்திரிப்பா. அப்பா 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 பேசுப்பா. அப்பா அப்பா பேசுப்பா. அப்பா சட்டை வாங்கிடுப்பா. அப்பா அப்பா பேசுப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா பாடுப்பா. அப்பா எங்கூட பேசுப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா அப்பா பயமா இருக்குப்பா, எந்திரிப்பா, எங்கூட பேசுப்பா. அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா அப்பா பேசுப்பா. அப்பா அப்பா பேசுப்பா. அப்பா பேசுப்பா. அப்பா அப்பா சட்டை வாங்கிடுறேங்கப்பா. அப்பா அப்பா பேசுப்பா. சாரிப்பா. அப்பா பேசுப்பா. அப்பா 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 அப்பா. இருக்கும்போது காட்டாத அன்பு இல்லாத போது வந்து என்ன பயன்? கண்களில் கோபத்தையும்
இதயத்தில் பாசத்தையும் வைக்கும் ஒரே உறவு அப்பா மட்டுமே. அப்பாவின் அன்பை அரவணைப்போம்.